கம்யூனிகேஷன்னா உரையாடல். இந்த உரையாடல் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கு என்றதுக்கு நிறைய தியரிஸ்ட்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் எக்ஸ்பர்ட்ஸ் ஸ்டடி பண்ணியிருக்காங்க. இதை தான் நம்ம கம்யூனிகேஷன் மாடல்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த வீடியோவில் கம்யூனிகேஷன் மாடல்னா என்ன, டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் மாடல்ஸ்லாம் என்ன என்றதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க கம்யூனிகேஷன் ஸ்டடீஸ் அகாடமி, யுவர் அல்டிமேட் டிஜிட்டல் சோர்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் ஸ்டடீஸ் தமிழில். அண்ட் இந்த செக்மெண்ட் CSA லெசன்ஸ். முதல்ல கம்யூனிகேஷன் மாடல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா கம்யூனிகேஷன் மாடல்னா விஷுவல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் கம்யூனிகேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த விஷுவல் ரெப்ரசன்டேஷன்னா என்னப்பா அப்படின்னா, ஒரு கம்யூனிகேஷன் ப்ராசஸ்ல சென்டர் கிட்ட இருந்து ரிசீவருக்கு எப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் கன்வே ஆகுது, ரிசீவர் கிட்ட இருந்து எப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு ஃபீட்பேக் சென்டரை ரீச் ஆகுது என்ற எல்லா இன்ஃபர்மேஷனையும், இந்த ப்ராசஸையும், இந்த கம்யூனிகேஷன்ல இருக்கிற டிஸ்டர்பன்சஸையும், அதர் ஃபேக்டர்ஸையும் இன்க்ளூட் பண்ணுவாங்க. இதைத்தான் நம்ம கம்யூனிகேஷன் மாடல் அப்படின்னு சொல்றோம். நம்ம கம்யூனிகேஷன் ஸ்டடீஸ்ல கண்டிப்பா படிக்க வேண்டிய, தெரிஞ்சுக்க வேண்டிய மாடல்ஸ்னா அது அரிஸ்டாட்டில்ஸ் மாடல் ஆஃப் கம்யூனிகேஷன், லாஸ்வெல்ஸ் மாடல் ஆஃப் கம்யூனிகேஷன், ஷானன் வீவர்ஸ் மாடல் ஆஃப் கம்யூனிகேஷன், பெல்லோஸ் SMCR மாடல் ஆஃப் கம்யூனிகேஷன், Osgood and Scram model of communication, Wesley and MacLean model of communication, Barnland model of communication and Dan's helical model of communication. இந்த ஒவ்வொரு மாடலை பற்றியும் டீட்டெயில்டாக நம்ம சேனலில் கற்றுக்கலாம். ஸோ இப்போ கம்யூனிகேஷன் மாடல்னா என்ன அண்ட் கம்யூனிகேஷன் மாடல்ஸில் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய 8 மாடலோட பேரை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததா டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் மாடல்ஸ்னா என்ன என்றதை தெரிஞ்சுக்கலாம். கம்யூனிகேஷன் மாடல்ஸை நம்ம 3 கிளாஸிஃபை பண்ணலாம். அது என்னன்னா லீனியர், டிரான்சாக்ஷனல், இன்டராக்டிவ். சிம்பிளாக சொல்லணும்னா லீனியர் டைப்பில் சென்டர் மெசேஜை அனுப்புவார், ஆனால் ஃபீட்பேக் இருக்காது. இன்டராக்டிவ் மாடலில் சென்டரும் ரிசீவரும் பேசிப்பாங்க, அதாவது மெசேஜும் ஃபீட்பேக்கும் இந்த மாடலில் கண்டிப்பாக இருக்கும். டிரான்சாக்ஷனல் மாடல்னா கம்யூனிகேட்டர்ஸ், அதாவது சென்டர் ரிசீவர் வெறும் மெசேஜ் ஃபீட்பேக்கை மட்டும் அனுப்புறது கம்யூனிகேஷன் ப்ராசஸா இல்லாம இதுல சில எக்ஸ்ட்ரா ஃபேக்டர்ஸான சோஷியல், ரிலேஷனல், கல்ச்சுரல் கான்டெக்ஸ்ட் காரணத்தினாலையும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி கான்வர்சேஷன் நடக்கும். ஸோ இதைத்தான் நம்ம டிரான்சாக்ஷனல் மாடல்னு சொல்கிறோம். ஸோ கம்யூனிகேஷன் மாடல்னா என்ன என்ற செக்மெண்ட்டில் நம்ம பார்த்த 8 கம்யூனிகேஷன் மாடல்ஸையும் இந்த 3 கிளாசிஃபிகேஷனில் நம்ம பிரிக்கிறோம். அப்படின்னா லீனியர் கீழே அரிஸ்டாட்டில்ஸ், லாஸ்வெல்ஸ், ஷானன் வீவர்ஸ் அண்ட் பெர்லோஸ் SMCRும், இன்டராக்டிவ்ல ஆஸ்குட், ஸ்கிராம் அண்ட் வெஸ்லி அண்ட் மேக்லீன் மாடல்ஸும், டிரான்சாக்ஷனலில் பார்ன்லண்ட்ஸ் மாடலும் டான்ஸ் ஹெலிக்கல் மாடலும் வரும். ஸோ கம்யூனிகேஷன் மாடல்னா என்ன அண்ட் கம்யூனிகேஷன் மாடலோட டைப்ஸ்லாம் என்ன என்ற பேசிக்ஸை இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்கிட்டோம். அடுத்ததான் ஒவ்வொரு கம்யூனிகேஷன் மாடலை பற்றியும், கம்யூனிகேஷன் மாடலோட கிளாசிஃபிகேஷன் பற்றியும் டீட்டெயில்டாக நம்ம சேனலில் அடுத்தடுத்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் லேர்னிங் வித் அஸ்.